ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, சனினால் உங்களுக்கு எப்படியெல்லாம் எந்த லக்னத்துக்கு எப்படி இருந்தால் உங்களுக்கு தொழில்னாலும் சரி வேலைனாலும் சரி வெற்றி கிடைக்கும், எப்படி வெற்றி கிடைக்கும், சனி எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி, தொழில்னாலும் சரி வேலைனாலும் சரி பெரிய அளவில் எப்படி உங்களுக்கு லாபத்தையும் அல்லது சம்பாத்தியத்தை கொடுப்பார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சனின்னு பார்த்திங்கனாவே அவர் ஒரு வேலைக்காரகன் சொல்கிறத விட தொழில்காரகன் சொல்லலாம், ஆயுள்காரகன் சொல்லலாம். ஏன் வேலைக்காரகன் சொல்கிறேன்னா, சனி பார்த்திங்கன்னா எப்போதும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு உயர்வு தருவார். சிம்பிளான பிளானட்டு, ஆனால் இயற்கை பவர் அப்படின்னு புக்கில் இருந்தாலும் சிம்பிளான பிளானட்டு பல வெற்றிகளை உங்களுடைய உழைப்புக்கேற்ற மாதிரி கொடுப்பாரு. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் உங்களோட ஜாதகத்திலேயோ இல்லை மற்றவங்க ஜாதகத்திலேயோ இருந்தால் அவங்க பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை சொன்னீங்கன்னா உங்களோட ஒரே ஒரு கேள்வியை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு அதற்கான பதில் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கப்படும். இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ராகுவை பற்றி ஒரு 7 பதிவு போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். அதாவது நம்ம பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்ததுனாலும் சரி, முன்னாடி பதிவுகளை பார்த்திங்கனாலும் சரி, நீங்கள் இந்த பதிவுகள் மூலமாக உங்களுடைய ஜோதிட அறிவு மட்டுமில்லை, பலன்கள் கூறும் அளவிற்கு உங்களுடைய ஜோதிட அப்ளிகேஷன், அதாவது உங்களுடைய ஜோதிட அறிவை கொண்டு என்ன மாதிரி அப்ளை பண்ணால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் சொல்லும் அளவிற்கு பதிவுகள் இருக்கும். அதனால் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம டைரெக்டாக பதிவுக்கு போகலாம். சனி எப்படி இருந்தால் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை கொடுப்பார்? இப்போ ஒரு மேச லக்னம்னு வச்சுக்கோங்க. ஒரு மேச லக்னமாக இருந்து சனி 10 மற்றும் 11ஆம் அதிபதி. ஒருவேளை அவர் லக்னத்திலே நீச்சமாக இருக்கிறார், 10வது அதிபதி 11வது அதிபதி நீச்சமாக இருந்தால் அவரோட ஆதிபத்தியத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்றது ஜோதிட புக்கில் இருக்கும், ஜோதிடர்களும் சொல்லுவாங்க, யூடியூப்லேயும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தால் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் தொழிலும் அமையும், வேலையும் அமையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீச்சமான சனியை மேச லக்னமாக இருந்து லக்னத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு சுறுசுறுப்பை தரலனாலும் அந்த சுறுசுறுப்பாக ஆகி நீங்கள் வேலையில் எப்படி பெரிய அளவில் ஆகுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை குரு 9ல், அதாவது உங்களுக்கு தனுசிலிருந்து உங்கள் லக்னத்தையும் சனியையும் பார்த்தாருன்னா உங்களுக்கு சனி தசையிலே பெரிய அளவில் முன்னேற்றம் வரும், குரு தசையிலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் வரும். நீங்கள் வேலை செஞ்சிங்கனாலும் சரி இல்லை தொழில் செஞ்சிங்கனாலும் சரி. வேலை செய்கிறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேலையோட இடம் பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு 6வது வீடு, அது கன்னி வீடு. அந்த புதனும் ஓரளவு நல்லா இருந்தாருன்னா, அதாவது ஃப்ரெண்ட்லி சைனில் ஒருவேளை 2வது இடத்துலையோ